மணி 5 ஆகுது, இன்னும் ஆளை காணோம். எங்கே தான் போவான்னு தெரில. வந்தான், பேக்கை தூக்கி போட்டான், அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு தெரில. மேக்ஸ் மார்க் கொடுத்தாங்களோ என்னன்னு தெரியலையே. எதையுமே என்கிட்ட சொல்கிறதே இல்லை. வரட்டும், பேசிக்கிறேன். எங்கே ஊரை சுற்றிட்டு வர? இதுதான் வர நேரமா? மேக்ஸ் மார்க் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்கம்மா. போன முறைக்கு இந்த முறை நல்ல மார்க். இங்கே காட்டு. அறுபத்தஞ்சு மார்க்கா? ஜீவின், நீ எத்தனை மார்க்கு? நான் 95 மார்க் ஆண்டி. ஏண்டா, அவன் உன் கூட தான் விளையாடுறான், உன் கிளாஸ் தான் படிக்கிறான். அவன் 95 மார்க் எடுக்கிறான். உன்னால் ஒரு 85 எடுக்க முடியாதா? போன தடவை 45 மார்க்குமா, இந்த தடவை 65 மார்க்குமா. அடுத்த தடவை நல்ல மார்க் எடுப்போம், என்ன நம்புமா. கிளிப்ப, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தா புடி, அவனோட சேர்ந்து படிக்கிற வழியை பார். ஜீவின், நீ படிக்கும்போது இவனையும் சேர்த்துக்குப்பா. சரிங்க ஆண்டி, போயிட்டு வரேன். ஆதன் பாய்டா. பா, செம்ம டயர்டாக இருக்குது. இதே மேட்ச் இஷ்டம். ஏன்டா நல்லா இருக்க? மேக்ஸ் வரை கொடுத்துட்டாங்களே. எவ்வளோ மார்க்கு? 65. நீ? நான் 95. ஏன்டா நின்ட்ட? மேக்ஸில் அப்புறம் எவ்வளோ மார்க் எடுக்கிற? மேக்ஸில் எனக்கு நிறைய டவுட் இருக்குது. நான் எங்கே வாங்கினேன்? வீட்டில் திட்டியே வாங்க வச்சிட்டாங்க. அதான் லைட்டாக செந்தில் பார்த்து எழுதிட்டேன். 8th மேக்ஸ் தானே 10th 12th பேஸு. இதில் பார்த்து எது என்னடா பண்ண போகிறோம்? கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். மார்க் இப்போ இல்லைனாலும் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். டே, நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் அழுகுற? அம்மாக்காக, அப்பாக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக இப்படி மற்றவங்க பாராட்டுறாங்க ஒரு விஷயம் பண்ணால் அது பிரயோஜனமே இல்லை. நீ உனக்காக பண்ணு. எவ்வளோ மெதுவாக பண்ணாலும் பரவாயில்ல. நீ இப்படியே இரு, மாறாத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ நிச்சயம் ஜெயிப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை நான் முழுசாக நம்புகிறேன்.